நம்ம பிளட்ல இருக்க அயன், நம்ம எலும்புகள்ல இருக்க கால்சியம், நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன், இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்க டிவைஸ்ல இருக்க சிலிகான், இதெல்லாம் உண்மையாவே எங்க இருந்து வந்தது? தனிமங்கள், எலிமெண்ட்ஸ் தான் எல்லா பொருட்களோட பேசிக் பில்டிங் பிளாக். நம்மள சுத்தி இருக்க எல்லாமே எலிமெண்ட்ஸால தான் உருவாயிருக்கு. எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து காம்ப்ளெக்ஸான காம்பவுண்ட்ஸா நம்ம உருவாக்கலாம். அதாவது 2 ஹைட்ரஜன் ஆட்டமையும் 1 ஆக்சிஜன் ஆட்டமையும் ஒன்னா சேர்த்தா வாட்டரை உருவாக்கலாம். ஆனா நார்மலான கெமிஸ்ட்ரியை வச்சு ஒரு எலிமெண்ட் நம்ம புதுசா உருவாக்க முடியாது. சும்மா 2 கெமிக்கல்ஸை லேப்ல மிக்ஸ் பண்ணி தங்கத்தையோ இல்ல ஆக்சிஜனையோ இல்ல ஹைட்ரஜனையோ நம்மளால உருவாக்க முடியாது. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் தெரிஞ்சுக்க பல கோடி வருடங்களுக்கு பின்னாடி போகணும். என்ன மாதிரியே ஸ்பேஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. உங்களை சுத்தி இருக்க உலகத்தை ஒரு நிமிஷம் உத்து பாருங்க. நம்ம பார்க்குற தொடர எல்லாமே பருப்பொருளால உண்டானது தான். இந்த பருப்பொருட்களோட பில்டிங் பிளாக்ஸ் எது? அதுதான் எலிமெண்ட்ஸ். நம்ம கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள்ல படிச்சிருப்போம். அதுல ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு நம்பர் இருக்கும், ஒரு எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு இடம் இருக்கும். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் பூமிக்கு அடியில உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பூமிக்கு அடியில எப்படி உருவாயிருக்கும்? அதுக்கு முதல்ல எங்க இருந்தாலும் சோர்ஸ் இருந்திருக்கணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்க பல கோடி வருடங்களுக்கு பின்னாடி போகணும். 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் ரொம்ப ஹாட்டா, டென்ஸா, வெறும் எனர்ஜி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. இந்த இடத்துல மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பொருட்கள் உருவாகவே இல்லை. அப்போ அங்க ஆட்டம்ஸ் கூட உருவாக முடியாத ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனா ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அது கூல் ஆக ஆரம்பிச்சது. பிக் பேங் நடந்த ஃபர்ஸ்ட் 3 நிமிடங்கள்ல, ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ்ல ஒரு முக்கியமான ப்ராசஸ் நடந்தது. இதுக்கு பேர் தான் பிக் பேங் நியூக்ளியோசிந்தசிஸ். அந்த கொஞ்ச நேரத்தில் புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஒன்றா சேர்ற அளவுக்கு யூனிவர்ஸ் கரெக்டாக கூலாச்சு. புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஒன்றா சேர்ந்து முதல் அணுக்கருவை உருவாக்குச்சு. அதாவது அட்டாமிக் நியூக்ளியை இங்கே தான் உருவாச்சு. இந்த பிக் பேங் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இந்த 2 எலிமெண்ட்ஸை மட்டும் தான் உருவாக்குச்சு. அது கூடவே கணக்கிட முடியாத அளவுக்கு ரொம்ப சிறிய கம்மியான அளவில் லித்தியமும் உருவாச்சு. அவ்வளோதான், யூனிவர்ஸ் ரொம்ப கூல் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ் இதோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா கதை இங்கேயோட முடிஞ்சிருந்தா நம்ம யூனிவர்ஸே ரொம்ப போரிங்கா இருந்திருக்கும். இங்க பிளானட்ஸோ ஸ்டார்ஸோ இல்ல நம்மளோ இருந்திருக்க மாட்டோம். வெறும் 75% ஹைட்ரஜனும் 25% ஹீலியமும் மட்டும் தான் இருந்திருக்கும். அது கூட சேர்ந்து இருட்டும் இருந்திருக்கும். லைஃப் உருவாக கார்பன் இல்ல, பிளானட்ஸ் உருவாக சிலிகான் இல்ல. இப்ப மிச்ச எலிமெண்ட்ஸை உருவாக்க யூனிவர்ஸுக்கு ஒரு ஃபேக்டரி தேவைப்பட்டது. இந்த இடத்துல தான் கிராவிட்டி வேலை செய்யுது. பல கோடி வருடங்களா இருட்டுல மிதந்துட்டு இருந்த ஹைட்ரஜன் வாயு மேகங்களை ஈர்ப்பு விசை ஒட்டுமொத்தமா ஈர்த்து ஒரு மையத்துல சுருக்க ஆரம்பிச்சது. மையத்துல அழுத்தம் அதிகரிக்க வெப்பம் பல கோடி டிகிரியா ஆச்சு. திடீர்னு அந்த மையத்துல ஒரு மாபெரும் வெளிச்சமும் வெடிச்சுது. இதுதான் பிரபஞ்சத்தோட முதல் நட்சத்திரங்கள் பிறந்த நேரம். இந்த முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்குற சூரியனை போல இல்லை. அதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மேசிவா ராட்சச அளவில் இருந்தது. இப்படிதான் முதல் நட்சத்திரங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ஸ் உருவாச்சு. இந்த மாதிரி உருவான ஸ்டார்ஸ் எல்லாம் அதீத வெப்பநிலையும் ப்ரெஷரும் இருக்கிறதுனால ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை ஃபியூஸ் பண்ணி ஹீலியமா உருவாக்கிட்டு இருக்கும். உண்மையில நட்சத்திரங்கள் எல்லாமே பிரம்மாண்டமான ஃபியூஷன் மிஷின்ஸ், அணுக்கரு இணைவு இயந்திரங்கள். அழுத்தம் தாங்க முடியாம ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்னா சேரும். 4 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து ஒரு ஹீலியம் அணுவா மாறும். இந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் நிறை காணாம போகும். அப்படி காணாம போன மாஸ் தான் ஆற்றலா மாறும், எனர்ஜியா வெளியில வரும். இதனாலதான் நட்சத்திரங்கள் பிரகாசமா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருந்தா ஹீலியம் ஆட்டம்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகி கார்பன் உருவாகும். இதுதான் லைஃபோட ஃபவுண்டேஷன். ஹீலியம் தீர்ந்ததும் கார்பன் ஃபியூஸ் ஆகி ஆக்சிஜன், அப்புறம் நியான், மெக்னீசியம், சிலிகான், சல்ஃபர் அப்படின்னு உருவாகும். ஒரு வெங்காயம் மாதிரி ஸ்டாருக்குள்ள லேயரா இருக்கும். ஆனா இந்த ப்ராசஸ்ல கடைசியா இரும்பு வந்த உடனே அப்படியே அது நின்னுடும். ஏன்னா இரும்பை ஃபியூஸ் பண்றதுக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். அந்த அளவுக்கு எனர்ஜி அந்த ஸ்டார்லயே இருக்காது. அந்த ஸ்டாரோட சென்டர்ல இப்ப ஃபியூஷன் எதுவுமே நடக்காததுனால வெளியில இருக்க லேயர்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். இப்பதான் இது ஒரு பெரிய சூப்பர் நோவாவா வெடிக்கும். இந்த எக்ஸ்ப்ளோஷன் அந்த ஸ்டாரை சுக்குநூறா உடைச்சு உள்ள இருந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்பேஸ்ல தூக்கி வீசிடும். நம்ம சூரியன் அதோட வாழ்நாள் முழுக்க எவ்வளோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுமோ அதை விட அதிகமான எனர்ஜியை ஒரு சூப்பர் நோவா சில நொடிகள்லேயே ரிலீஸ் பண்ணும். டெம்பரேச்சர் அதிகமாகும்,
ஷாக் வேவ்ஸ் ஸ்பேஸ்ல முழுக்க பாயும். நட்சத்திரத்துல இருக்கிற மேட்டர் எல்லாம் இப்ப சம ஸ்பீடா ஸ்பேஸ்ல தூக்கி வீசப்படும். இரும்பை விட வெயிட்டான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இப்பதான் உருவாக ஆரம்பிக்கும். காப்பர், வெள்ளி, தங்கம், லெட், நம்மள சுத்தி இருக்க பல ஹெவி எலிமெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரம்மாண்டமான வெடிப்புகள்ல பிறந்ததுதான். அப்ப நம்மள சுத்தி இருக்கிற தங்கம், வெள்ளி, லெட் இதெல்லாமே பூமி உருவாகிறதுக்கு பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறினப்ப உருவானதுதான். ஒவ்வொரு சூப்பர் நோவாவும் நம்ம கேலக்சிய ரொம்பவே ரிச்சா ஆக்குது. இந்த மாதிரி வெடிச்சு சிதறும் போது அதோட டெப்ரி குப்பைகள்லாம் ஸ்பேஸ்ல இருக்கிற பெரிய கேஸ் மற்றும் டஸ்ட் மேகங்களோட ஒன்னா கலந்துடும். காலப்போக்குல அந்த மேகங்கள் தான் புது நட்சத்திரங்களாவும் கிரகங்களாவும் மாறும். நம்ம பூமி கூட அப்படிதான் உருவாச்சு. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் பூமிக்கு அடியில உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பூமிக்கு அடியில எப்படி உருவாயிருக்கும்? அதுக்கு முதல்ல எங்க இருந்தாலும் சோர்ஸ் இருந்திருக்கணும்ல. அந்த சோர்ஸ் தான் நம்ம சூரியனும் அதை சுத்தி இருக்க பிளானட்ஸும் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய ஹைட்ரஜன் கேஸ் கிளவுட். அந்த கேஸ் கிளவுட்ல அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருந்த வேற சில ஸ்டார்ஸ்லாம் வாழ்க்கையை முடிச்சு சூப்பர் நோவாவா வெடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாருக்கு நடுவுல உருவான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கிளவுட்ல சேர்ந்ததுதான் காரணம். சரி, யூனிவர்ஸ் முதல்ல 92 நேச்சுரல் எலிமெண்ட்ஸ, அதாவது ஹைட்ரஜன்ல இருந்து யுரேனியம் வரைக்கும் உருவாக்கிடுச்சு. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளாலேயே உருவாக்க முடியுமா? நம்மளாலேயும் இந்த எலிமெண்ட்ஸை ஓரளவுக்கு உருவாக்க முடியும். ஆனா சாதாரணமா ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல இல்ல, பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர்ஸ் அப்படிங்கிற பெரிய மிஷின்ஸை வச்சு உருவாக்கலாம். ஹெவி ஆட்டம்ஸை லைட்டோட ஸ்பீட்ல ஒன்னோட ஒன்னு மோத வச்சு பூமியில நேச்சுரலா இல்லாத புது எலிமெண்ட்ஸை சயின்டிஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. எலிமெண்ட் 93ல இருந்து 118 வரைக்கும் புளூட்டோனியம், ஒகேனசன் மாதிரி எலிமெண்ட்ஸ் நம்மளே லேப்ல உருவாக்குனது தான். நமக்கு தெரியாத வேற எலிமெண்ட்ஸ் இன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பீரியாடிக் டேபிள் இன்னும் முடியல. நம்ம ஒருவேளை ஸ்பேஸ்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போனா நமக்கு தெரியாத எலிமெண்ட்ஸால உருவான பிளானட்ஸ்லாம் இருக்குமோ? இருக்கலாம். பயாலஜிஸ்ட், உயிரியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உயிர் உருவாக்குறதுக்கு கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் அப்படின்னு ஒரு 6 தனிமங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடல்லையும் நம்ம டிஎன்ஏலையும் இந்த 6 தனிமங்கள் தான் மெயினா இருக்கு. பிக் பேங் ஹைட்ரஜனையும் ஹீலியமையும் கொடுத்தது. நம்ம சூரியனை மாதிரி இருக்க சாதாரண ஸ்டார்ஸ் எல்லாம் கார்பன், நைட்ரஜன் போன்ற எலிமெண்ட்ஸை கொடுத்தது. அந்த நட்சத்திரங்கள் வெடிச்சு சிதறினதுக்கு அப்புறம் சூப்பர் நோவாக்கள் ஆக்சிஜன், பாஸ்பரஸ் அப்புறம் சல்ஃபரை கொடுத்தது. இந்த யூனிவர்ஸ்ல வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு விதமான வெடிப்புகள்ல உருவான இந்த தனிமங்கள் எல்லாமே பல கோடி மைல்கள் டிராவல் பண்ணி இந்த சின்ன பூமியில கரெக்டா ஒன்னா சேர்ந்து உயிர்களை உருவாக்கி இருக்கு. இரும்பு எல்லாமே பூமியோட மைய பகுதிக்கு போயிடுச்சு. ஆக்சிஜன் சிலிக்கானோட சேர்ந்து பாறைகளா மாறுச்சு. கார்பன் உயிரினங்கள் உருவாகிறதுக்கு பேஸா அமைஞ்சது. தங்கம் மட்டும் பூமியோட மேற்பரப்புல அங்கங்க சிதறி இருந்தது. நீங்க சுவாசிக்கிற காத்துல இருக்க ஆக்சிஜன் பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரத்துக்குள்ள உருவானதுதான். நம்ம உடல்ல இருக்க ஒவ்வொரு கார்பன் அணுவும் ஒரு காலத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்தோட மையத்துல இருந்ததுதான். நம்ம இப்ப சுவாசிக்கிற மூச்சு காற்றுல ஏதோ ஒரு சில அணுக்கள் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு டைனோசரோட நுரையீரலுக்குள்ள போயிட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம சுவாசிக்கிற இந்த ஆக்சிஜன், நைட்ரஜன் அணுக்கள் எல்லாம் பல கோடி வருடங்களா இந்த பூமியிலேயே தான் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஒரு டைனோசர் இறந்து அது மண்ணோட மண்ணா மக்கி போகும்போது அது சுவாசிச்ச ஆக்சிஜன் அணுக்கள் எல்லாம் காத்துல கலக்குது. அதுக்கப்புறம் அந்த காத்து உலகம் முழுக்க சுத்தி வருது. இப்படி அந்த அணுக்கள் சுழற்சி முறையில உலகம் முழுக்க டிராவல் பண்ணிட்டே இருக்கு. நம்ம சுவாசிக்கிற அந்த சில கோடி அணுக்கள் கடந்து வந்த வரலாறு ரொம்ப பெருசு. ஏன் அந்த காலத்துல வாழ்ந்த ஒவ்வொரு உயிரினத்தோட உடம்புக்குள்ளையும் இதே அணுக்கள் இருந்திருக்கலாம். அப்படின்னா நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் இந்த பூமியோட பல கோடி வருஷ வரலாற்றோட ஒரு மிக்சர் தான். நம்ம எல்லாருமே வரலாற்றோட ஒரு அங்கமா இந்த அணுக்களை பகிர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு பின்னணியில உள்ள அறிவியல் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர். பருப்பொருள் அழிவது கிடையாது, அணுக்கள் மாறாது. இது எல்லாமே இடமாற்றம் மட்டும்தான் அடையும், ரீஅரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் நடக்கும். உலகம் முழுக்க தொடர்ந்து கலந்துகிட்டே இருக்கு காற்று. ஒரு முறை சுவாசிக்கப்பட்ட காற்று சில வாரங்கள்ல உலகம் முழுக்க பரவும். மீண்டும் நீங்களே அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. So stay curious and keep exploring with me. This is Saranya and இது நம்ம ஸ்பேஸ் டைம்.